எக்காண்டலி கிராமம். என்னுடைய பேர் வந்து மூர்த்தி. இங்க வந்து ஒரு 35 ஏக்கரால வந்து ஐஸ்வர்யா கோழி பண்ணை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா, 15 வருஷமா இயங்கி வருது. இதனால வந்து அந்த கழிவுகள் எல்லாம் இந்த டைரக்ட்டா வந்து நிலத்துல வந்து விட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கழிவு விட்டதுனால நிலத்தடி நீர் வந்து ரொம்ப கலர் மாறுது. சுகாதார சீர்கேடு, டெங்கு காய்ச்சல், அந்த ஈங்க தொல்லை வந்து வீட்டுக்கு வந்து வருது. விவசாயமும் பாதிச்சிருச்சு. எந்த விவசாயமும் பண்ணல. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிலத்துல வந்து புழு வச்சுன்னு அந்த தண்ணி வந்து டைரக்டா கலந்ததுனால விவசாயம் பூரா பாதிச்சிருச்சு. இதனால வந்து தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இத வந்து இந்த ஐஸ்வர்யா கோழி பண்ணை வந்து முழுசா தடை செய்யணும். அப்பதான் வந்து 200 ஏக்கராக்கு மேல விவசாய நிலம் பாதிச்சிருச்சு. நிலத்தடி நீரே பாதிச்சிருச்சு. கலரே மாறுது. குடிக்கிற தண்ணியில போர் தண்ணியில வந்து 1000 அடிக்கு போர் போட்டாலும் 1000 அடி போர்ல இந்த தண்ணி வந்து டைரக்டா கலக்குது. அதனால வந்து சுகாதார சீர்கேடு வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. குழந்தைங்களுக்கு வந்து டெங்கு காய்ச்சல், மலேரியா வந்து அது நல்லாவே இந்த வீடியோல நீங்க